காலையிலும் பெட்ல இருந்து எந்திரிக்க முடியாம, ஒருவேளை கை வலிக்குது, கால் வலிக்குது, இவ்வளோ பலவீனமா இருக்கேன்னு, நான் எப்படி வேலைக்கு போக, நான் எப்படி காலையில் எழுந்து வேலையெல்லாம் பார்க்க, எவ்வளோ நாளைக்கு இப்படி மருந்தை சாப்பிட, எவ்வளோ நாளைக்குள்ள கஷ்டப்பட, மிகவும் மன வருத்தத்தோடு கவலையோடு இருக்கீங்களா? வேண்டாம். காலையில ஆண்டவரை தேடுங்க. பெட்ல இருந்துக்கிட்டே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க ஆண்டவரை கனப்படுத்தி துதிச்சு அவரோடு கூட பேசுங்க. ஜெபம் என்பதை பேசுறது. ஏசப்பாவோட பேசுங்க. பயப்படாதீங்க. ஒரு தீங்கு உங்களுக்கு வராது. அன்னைக்கு ஏசப்பா பேதுருடைய மாமி வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க சுகவீனமா இருந்தாங்க. அவங்கள தூக்கி விட்டார். அவ்வளவுதான். அவங்க எழுந்து சுகமடைஞ்சு அவங்களுக்கு உபசரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் வேண்டிய சுகத்தை தருவார், பலனை தருவார். நீங்க எழுந்திருப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால தேவன் ஏசப்பாவுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் தழும்புகளால் குணமாவீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஹாபகுக் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்ற வார்த்தையை நீங்க அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை பலவீனத்தை மாற்றி உங்க கால்களை பலனடைய செய்து எழும்பி நடக்க செய்வார். விசுவாசிங்க. தேவ மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.